வாழ்க வளத்துடன் ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், காட் பிளெஸ் யூ. இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் ஃபிசிக்கலாக நீங்கள் வளர்கிறதோட, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறதோட, மென்டல் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதுக்காக நமது பெரியோர்கள் சொன்னதை நாங்கள் 40 ஆண்டுகளாக தியானத்தின் மூலமாக உணர்ந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில் ஒரு கதையின் மூலமாக ஒரு உண்மையை சொல்ல முயற்சிக்கின்றேன். காஞ்சி பரமாச்சாரியர் சொன்ன கதை இது மகாபாரதத்தில் நடந்தது. ஒவ்வொருத்தரும் இது போன்ற கிளைக்கதைகளை ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கதை உங்களுக்கு ஒரு வகையிலே உதவியாக இருக்கும். உங்களுக்குள்ளே இன்னர் எக்ஸ்பேன்ஷன் ஏற்படுத்துறதுக்கு இந்த கதை துணை புரியும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த கதையை பதிவு செய்கிறேன். இந்த கதையில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வறியவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறார். ஒரு இல்லறத்தார், அவருக்கு பொருளாதார முன்னேற்றம் என்ன பண்ணாலும் கிடைக்கல, வறுமையில் இருக்கார், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறார். அந்த நேரத்தில் அர்ஜுனனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. பஞ்ச பாண்டவர்களிலே ஒருவரான அர்ஜுனனிடத்தில் தன்னுடைய சோகமான வாழ்க்கையை பற்றி எடுத்துரைக்கின்றார். அர்ஜுனன் ஒரு தங்க நாணயங்கள் கொண்ட முடிச்ச அவர் இடுப்பில் இருக்குது. அதை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறார். இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க, வர்த்தகம் ஏதாவது பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை வாங்கி வணங்கிட்டு, அர்ஜுனனை வணங்கிட்டு அதை இடுப்பில் சொருகிட்டு மனைவிக்கிட்ட போய் சொல்லணும்னு வேகமாக கிளம்பும்போது வழியில் கொள்ளைக்காரர்கள் அவர் இடுப்பில் இருக்கதை பார்த்துடுறாங்க. அப்படியே சுற்றி வழிமறித்து ஒரு தலைமையாக இருக்க பொறுப்பில் இருக்க அந்த திருடன் ஆயுதத்தை கழுத்தில் வச்சு அந்த இதை எடுத்து கையில் கொடு அப்படின்றான். அப்போ பயந்துக்கிட்டு அவர் கொடுத்துட்றாரு. வீட்டுக்கு போய் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் நம்மளால் இது பண்ண முடியலை பாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு சில தினங்கள் ஆகுது. திருப்பி அவர் ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு போகிறபோது மீண்டும் அர்ஜுனனை சந்திக்கிறார். அர்ஜுனனை சந்தித்து நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறார். நீங்கள் கொடுத்தது வச்சு நான் வர்த்தகம் பண்ணி ஏதாவது முன்னேறணும்னு நினச்சிருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த மாணிக்க மாலையை அவருக்கு கையில் எடுத்து கொடுக்குறார். அப்போ அவர் அதை ரொம்ப கவனமாக மடக்கி சுருட்டி அப்படியே உள்ள வெளியே தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு மேலே துண்டை எடுத்து போத்திக்கிட்டு நடந்து போய், இப்போ நம்ம மனைவி கிட்ட கூட இதை சொல்லக்கூடாது, மனைவிக்கு கூட இது தெரியக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணி இதை பொருளாக்கி வியாபாரத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றியே நம்ம பேசணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, சீக்கிரத்தில் வீட்டுக்கு போயிடணும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நடக்கிறார். போய் என்ன பண்ணுறாரு, மனைவி உள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பாத்திர போகிறாங்களேன்ட்டு அவங்க உள்ளே இருக்கும்போதே ஒளிச்சு வச்சுருவோன்னு சர்வத்துக்குள்ளே ஒரு வெசல் தண்ணி பிடிக்கிற பானை மேலே வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போட்டு வைக்கிறார். அதை தெரியாது, நாளை காலையில் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது உள்ளே போட்டு வைக்கிறார். அதை போட்டு வச்சுட்டு அப்புறம் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட்டு ஓய்வெடுக்கிறாரு. மறுநாள் காலையில் எதிர்பாராத விதமாக அவரது மனைவி கரெக்டாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளத்துக்கு போகும்போது அந்த பானையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பானையை தூக்கிட்டு போய் தண்ணியால் முக்கி எடுக்கும்போது அந்த இது தண்ணியில் போயிடுது. காலையில் எந்திரிச்சு வேகமாக வாரி சுட்டி எந்திரிக்கிறார். இந்த பானையை காண ஓடி போயிட்டு கேட்குறாரு, தண்ணி நிறையா இருக்குது, அது உள்ள கையை விட்டு பார்க்குறாரு, இல்லை. என்ன தேடுறீங்கன்றாரு. ஒன்றும் சொல்லாமல் வந்துடுறார். வருத்தத்தோடு வரார். ஆற்றுல போயிடுச்சு அது. அப்போது அவர் மிகுந்த வேதனையில் இருக்கார். வேதனையில் இருக்கும்போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அப்படியே வாக்கிங் மாதிரி வராங்க, நடந்து வராங்க. எதிரில் இவர் வரார். டக்குன்னு ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். ஒளிஞ்சிக்கிட்டு, ஏன்னா அவங்க 2 தடவை உதவி பண்ணாங்க, நம்ம திருப்பியும் கஷ்டத்தை போய் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, யாரோ நம்மளை பார்த்துட்டு மறைகிறாங்களே அப்படின்றார். அர்ஜுனர் போய் எட்டி பார்க்குறாரு. இவர் நிற்கிறார். உடனே அவர் ஏன் எங்களை பார்த்துட்டு ஒளியிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மன்னிச்சுக்கிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் மீண்டும் தவறு நடந்துருச்சு அப்படின்னு, நீங்கள் எங்களுக்காக உதவுறதுக்கு என்னவோ பண்ணீங்க,
அப்படி கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு. அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஏன் இவருக்கு இப்படி ஆகுது அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு நாணயம் சாதாரண ₹1 வச்சுக்கோ. அதை கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவருடைய கர்மா அப்படி இருக்குது, அந்த கர்மா நீங்கிற போது தான் அவருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ₹1 எடுத்து கையில் கொடுக்குறாரு. இதை வச்சுக்க, இது மூலமாக ஏதாவது மிராக்கிள் நடக்குன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இதை வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்றார். இவர் நடந்து போகும்போது ஒரு மீன் வியாபாரி மீனெல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு மீன் அதில் ரொம்ப துடிக்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு திடீர்னு ஒரு இறக்கம் ஏற்படுது. அவர் சொல்கிறார், மீன் எனக்கு கையில் இந்த நாணயம் தான் இருக்குது, இந்த மீனை எனக்கு கொடுக்க முடியுமா, இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றார். சரி, முதல்ல நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு இறக்கப்படுறீங்க, எடுத்துக்கங்கன்றாரு. ஒரு சட்டி ஒன்று பக்கத்தில் போய் ஒரு இதை எடுத்துகிட்டு அதை போயிட்டு திரும்பி வராரு. அப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவரை வாட்ச் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாரு. கிருஷ்ணர் சொல்கிறார், அவர் பின்னாடியே போவோம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ அவர் தண்ணியை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த மீனை போடுறார். மீன் அப்படியே உடம்பு அசையுது. அதே நேரத்தில் திருப்பியும் குதிக்குது. அப்படியே வாயை திறக்குது, குதிச்சு வாயை திறக்குது. வாயை திறக்கும்போது உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தது வெளியே வருது அப்படின்றாரு. அப்போ பார்த்தா அந்த ஆற்றுல அவங்க மனைவி போன போது அந்த மாணிக்க மாலை அது முழுங்கிருச்சு, மீன் முழுங்கிருச்சு. மீன் முழுங்கிட்டதை கத்தி சொல்லும்போது எதிரில் அந்த திருடன் வராரு. அந்த திருடன் வர மாட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் கிடைக்குது, வருது வெளியே அப்படின்னு சொன்னோடனே அவர் டக்குன்னு பார்க்குறாரு, அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வராங்க, நம்மளை பிடிச்சிட போகிறாங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த திருடர்களுடைய தலைவன் தனியாக வந்துக்கிட்டு இருந்தார், அந்த பையை தூக்கி இவர் மேலே போட்டுட்டு ஓடுறாரு. அப்போது கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, அந்த தங்க நாணயமும் கிடச்சிருச்சு, அந்த மாணிக்க மாலையும் கிடச்சிருச்சு, இந்த ₹1 மூலமாக இது எப்படி அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. இது என்ன தாத்பரியம்? அப்போ இவரால் நல்லா வர முடியல, இப்போ எல்லாமே கூடி வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு காரணம் அவனுடைய கர்ம வினை நீங்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய நோக்கமும் அது காரணம். தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக நினச்ச போது அவன் எடுக்கிற முயற்சி கைகூடலை அவனுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணான்னா, எந்த சுயநலமும் இல்லாமல் இந்த மீனை காப்பாற்றினா போதும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சான். அந்த பரோபகார எண்ணம் தான் அவனுக்கு இதை கைகூட வச்சிருச்சு, எல்லாத்தையும் கூடி வர வச்சிருச்சு. அவனுடைய கர்ம வினை இருந்தால் கூட கர்ம வினையை நீங்கக்கூடிய அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கணும்னு இருந்தது, எல்லாமே சேர்ந்து அவனுக்கு இந்த இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன என்று பார்க்கும்போது, நாம் ஈட்டக்கூடிய பொருள் ஒரு ஹாப்பினஸ்ஸை, ஒரு பிளிஸ்ஸை நமக்கு கொடுக்கணுன்னா நம்ம அதை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி நம்ம யோசிக்கும்போது நமக்கு வர்றதெல்லாம் பிளெஸ்ஸிங் அமௌண்ட்டாக வரும், நமக்கு வர்றதெல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பணமாக வரும். அது நமக்கு ஏன் நிறைய செல்வந்தர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, நிம்மதியை தேடி அலைகிறாங்க அப்படின்னா, சுயநலத்தின் அடிப்படையில் அவங்க அதை அடையணும் இதை அடையணும்னு அவங்க எனர்ஜியை நிறைய செலவு பண்ணி அந்த அரசாங்க முத்திரையிட்ட தாள்களை ஈட்டிடுறாங்க. ஆனாலும் அது உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கத்தை ஏற்படுத்துது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நட்பு, இப்படியெல்லாம் கொண்டு போய் விட்டு அவங்கள மேலும் முன்னே இருந்ததை விட நிறைய செல்வந்தர்களை கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இருந்தபோது நல்லா இருந்தேன், பெரிய உலகமாக கோடீஸ்வரர்களை கூட இன்டர்வியூ பண்ணபோது அவங்க அதான் சொல்கிறாங்க, இப்போ அந்த அளவு நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்றாங்க. காரணம் என்ன என்று பார்க்கும்போது, சுயநலத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய முயற்சி நமக்கு வருத்தத்தையும் துன்ப உணர்வையும் தான் கொடுக்குமே தவிர நெகிழ்ச்சியை, இன்பத்தை, ஒரு பேரின்ப வாழ்வுக்கான ஒரு பாதையை நமக்கு காட்டி கொடுக்காது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், மற்ற உயிர்களுக்கு நம்ம நன்மை செய்யணுன்றதில் கருத்தாக இருந்துக்கிட்டு பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டி அதை ஏழை குழந்தைகள் படிப்புக்கு உதவலாம், அநாத ஆசிரமங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், முதியோர் இல்லத்துக்கு ஏதாவது கொடுத்து உதவலாம். அப்படியெல்லாம் கொடுக்கும்போது நம்முடைய அழகு என்பது வெளியில் தெரியக்கூடிய அப்பியரன்ஸ் கிடையாது, நம்முடைய உள் மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுதான் ஒருத்தனை அழகாக்கும். அப்படி தான் நிறைய பேர் இந்த சமுதாய தொண்டில் ஈடுபடுறவங்கள பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்படும்.
காரணம் என்ன என்று பார்க்கும்போது அது உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம், அது இன்னர் பீயிங்கில் ஏற்படுற மாற்றம். அந்த இன்னர் பீயிங்கில் நமக்கு மாற்றம் ஏற்படணும். அப்படி மாற்றம் ஏற்படுவதற்கு தொண்டு உள்ளத்தோடு, சேரிட்டி மைண்டோடு நம்ம இருக்கணும் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலை அடைய இறை அருளும் குரு அருளும் துணை புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, God bless you my dear brothers and sisters என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja.